இதுவரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வெல்கம் டு ஜேஜே ஃபேஷன் டெக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லைனிங் ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணாமல் லைனிங்கை வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், லைனிங்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து எந்த சுருக்கம் இல்லாமையும் ப்ளவுஸை வந்து நல்லா அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே இருக்கிற ப்ளவுஸை வந்து எடுத்துடலாம். கீழே லைனிங் மட்டும் கீழே வச்சுக்கலாம். இப்போ லைனிங்கில் வந்து நான் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ லைனிங்கில் கார்னர்லலாம் ஃபேப்ரிக் க்ளூ வந்து டாட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி டாட்டாக வச்சுட்டு வாங்க ஃபுல்லாக, லைனிங் ஃபுல்லாக. நான் இப்போ இந்த லைனிங் ஃபுல்லாக வச்சுட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டேன். இப்போ வச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸை வந்து இந்த லைனிங் மேலே வைக்கலாம். கரெக்டாக வந்து சென்டரை பார்த்து கரெக்டாக மேலே வைங்க ப்ளவுஸை. கரெக்டாக வச்சுட்டு அந்த இதெல்லாம் கம்மை வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி லேஸாக வந்து தடவி விடுங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இதை நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக வந்து லைனிங் வந்து ப்ளவுஸில் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் பேக் பீஸை வந்து அதே மாதிரி வந்து ஃபுல்லாக கம் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் பேக் சைடு வந்து ஃபுல்லாக கம் வச்சிடலாம். அதே மாதிரி கார்னரில் நம்ம வந்து கீழே லைனிங் வச்சுட்டு மேலே ப்ளவுஸை வந்து வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து பண்ணோம். இப்போ பேக் சைடுக்கு வந்து மேலே லைனிங் இருக்குது, கீழே ப்ளவுஸ் இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக சைடில் அதே மாதிரி கார்னரில் கம் வச்சுட்டு நம்ம இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கூட இதை ஃபுல்லாக நான் கம் வச்சுட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கம் வச்சாச்சு. இப்போ கம் வச்ச இடத்துலலாம் லேஸாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ப்ளவுஸில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா சைட்லேயும் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான் ப்ளவுஸை. நம்ம ப்ளவுஸை வந்து லைனிங் ப்ளவுஸ் எடுத்தாக்கா நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது திருப்பி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ இதை வந்து ஃபுல்லாக சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாக ப்ளவுஸ் எல்லாத்தையும் சைட்லலாம் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை வந்து எப்போதும் நார்மலாக ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.